பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சரின் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இவருக்கு ராஜேஷ் தாஸிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு மனு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போட்டிருந்தார். இதன் மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டிலும் இந்த வழக்கு தொடர்பாக அவர் அடுத்தடுத்து மேல்முறையீடுகளை தொடர்ந்து போட்டு வருகிறார். இந்நிலையில் இந்த சுப்ரீம் கோர்ட்டானது வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்குள் தங்களது வாதத்தை முடிக்க வேண்டும் என கூறி உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று தங்களது தரப்பு வாதத்தை முன்வைக்க வேண்டும், அதற்கு நேரில் ஆஜராக வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா கடந்த முறை உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஆஜராகி தனது வாதத்தை முன்வைக்க உள்ளார். அகிலா, தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.